அண்மை செய்தி சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக 18,000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக 18,000 போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் 420 வாகன தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 420 வாகன தணிக்கை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு 18,000 போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலைகளில் பைக் ரேஸ்களை தடுக்க 25 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முரளி, புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரம் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் உமா. சென்னையில் பாதுகாப்பான புத்தாண்டை கொண்டாடுவதற்காக 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என சென்னை காவல்துறை செய்திக்குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. இன்று காலை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதில் சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர், கூடுதல் ஆணையர்கள் மற்றும் துணை ஆணையர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். இதனை அடுத்து தற்போது ஒரு செய்திக்குறிப்பு வெளிவந்திருக்கிறது. வருடம் புத்தாண்டு கொண்டாடும் பொழுது இளைஞர்கள் கடற்கரை மற்றும் புனித ஸ்தலங்களுக்கு தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றும் அதே போன்று சாகசத்தில் ஈடுபட்டும் விபத்துகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். அதனை தடுக்கும் விதமாக இந்த ஆண்டு விபத்தில்லாத ஒரு புத்தாண்டு கொண்டாடுவதற்காக 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும், அதே போன்று கூடுதலாக 1,500 ஊர்காவல் படை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 420 இடங்களில் வாகன தணிக்கை சோதனை செய்யும் இடமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 100க்கும் மேற்பட்ட கோவில்களில் கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு பணியில் போடப்பட்டிருக்கிறது. சரியாக 31ஆம் தேதி மாலை முதல் ஒவ்வொரு இடத்திலும் வாகன தணிக்கை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை, அதாவது 1ஆம் தேதி இரவு வரை இந்த பாதுகாப்பு பணி தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 25 சாலை பாதுகாப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அதே போன்று பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான தடுப்புகள் தொடர்பாகவும் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக செலுத்தும் வாகனங்களை பறிமுதல் செய்யவும், அதே போன்று வாகனங்களில் சாகசம் செய்யும் நபர்களை கண்டறிந்து அந்த வாகனங்களை பறிமுதல் செய்யவும், அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் காவல்துறையினர் கூடுதலாக இதுக்கு கவனம் செலுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு துணை ஆணையர் தலைமையில் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் ஈடுபடுவார்கள் எனவும் காவல்துறை தற்போது செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறது. உமா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி முரளி.